கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து சுரண்டையில் திமுக தலைமையிலான இண்டி கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக வர்த்தகம் மற்றும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்தும், சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கிடைக்க மத்திய அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் இண்டி கூட்டணி கட்சிகள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் சுரண்டை நகரின் சங்கரன் கோவில் செல்லும் பிரதான சாலையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொருளாளர் ஜெயபாலன் அவர்கள் தலைமை வகித்தார். தென்காசி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவருமான பழனி நாடார், சுரண்டை நகரமன்ற தலைவர் வள்ளிமுருகன், திமுக நகர செயலாளர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்தும் வர்த்தகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தடையின்றி எரிவாயு சிலிண்டர் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக தலைமையிலான இண்டி கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த காங்கிரஸ், மதிமுக, தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், தமிழ் புலிகள், எஸ்டிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். கலந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை மற்றும் திமுக பல கூட்டணி கட்சிகள் இங்கே இணைந்திருக்கின்றன. இந்த கட்சிகளின் எல்லோரும் நாங்கள் இன்று இங்கே ஆர்ப்பாட்டத்தில் நடந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சிலிண்டர் இல்லை என்று இல்லை என்றால் இருக்கின்றவர் கொடுப்பதை வாங்குவதற்கும் தடுப்பதற்கு முன்னின்று நிற்கின்ற மோடி, மோசமான மோடி அவர்களே, இந்த மோடியின் ஆட்சி நாட்டிலே இருக்கும் வரை நாடு சீர்கெட்டு சிதைந்து போகும் என்று சொல்வார்கள். அதுபோல் அது சீர்கெட்டு சிதைந்து போய் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் எப்பொழுதும் ஒவ்வொரு பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வருகிறார். 15 லட்சம் ரூபாயை உங்கள் கணக்கில் போட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தார். யார் கணக்கிலையும் குஜராத்திலே சிறந்த முதல்வர் நன்றாக ஆட்சி செய்வார் என்றுதான் பாரத பிரதமராக ஏதோ ஒரு மாயைக்கு ஆட்பட்ட மக்கள் அவரை பாரத பிரதமராக தேர்வு செய்தார்கள். ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே, போட்டி என்று வந்துவிட்டால் குதிரை வேகத்திலே ஓட வேண்டும். குதிரை வேகத்தில் ஓடினால்தான் வெற்றி கிடைக்கும். ஏற்க மறுப்பதா 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 கீழடி அகழ்வாய்வு முடிவை ஏற்க மறுப்பதா கீழடி அகழ்வாய் முடிவை ஏற்க மறுப்பதா ஏற்க மறுப்பதா ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மோடியின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மோடியின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் தடுக்காதே 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 தடுக்காதே